Hello friends, welcome to Jerry Academy. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரீஸ் என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சீரீஸில் வந்து இது செகண்ட் வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோ வந்து ஜான் டால்டனோட அட்டாமிக் தியரி பற்றி பார்த்தோம், அதோட சம்மரி பார்த்தோம். இந்த பார்ட் 2 அந்த பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட சீரீஸ் வந்து பார்ட் 2 வந்து இது ரூதர்ஃபோர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற சீரீஸ் வந்து ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் சிலபஸ்க்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட், மெட்ரிக் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 2 வந்து இது ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது ரூதர்ஃபோர்டுங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் நேமு, அர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுங்கிறவர். ஸோ அந்த சயின்டிஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோட சம்மரி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஜான் டால்டன்கிறவர் அவர் தான் ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதிலேருந்து ஃபர்தராக அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் இன்னும் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க தான் இந்த அர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுங்கிறவங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட சம்மரி அது என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து atom consists of positive and negative charged particles. So as per John Dalton's atomic theory படி atoms are indivisible. Atoms further divide பண்ண முடியாது, meaning atom தான் smallest particle in the world. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, அவரோட ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இப்போ பார்க்கல. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் சம்மரியோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். ஆட்டமை இன்னும் டிவைட் பண்ணலாம். ஆட்டம் தான் வந்து இன்டிவிசிபிள்னு கிடையாது. ஆட்டமை வந்து இன்னும் ஃபர்தராக ஆட்டமை விட சின்ன பொருள் வந்து ஆட்டம்குள்ளே இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து சார்ஜும் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆட்டம்ஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் ப்ரோட்டான்ஸு, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ். நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் என்னது, எலக்ட்ரான்ஸ். அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் central part of the atom called nucleus. So பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு மையத்தில், அந்த அணுவோட மையத்தில், அந்த மையத்துக்கு பேர் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த அணுவோட மையத்தில் ஃபுல்லாக குவிஞ்சு கிடக்கு, மொத்தமாக வந்து கான்சென்ட்ரேட் ஆகி இருக்குது அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அந்த அந்த மையத்துக்கு பேர் வந்து அணுக்கரு அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நியூக்ளியஸ். ஸோ அந்த சென்டர் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கால் நியூக்ளியஸ். தமிழில் வந்து அந்த மையப்பகுதி, அணுவோட மையப்பகுதி வந்து அணுக்கரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது மொத்தமாக அப்படியே அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக அங்கே கான்சென்ட்ரேட் ஆகி இருக்குது, எல்லாம் அப்படியே ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட். நமக்கு ஆட்டம்னா எவ்வளோ ஸ்மாலஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன மண்துகள் எடுத்தால் அதில் வந்து கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டமுக்குள்ளே புரோட்டான், எலக்ட்ரான் அப்படிங்கிற ரெண்டு ஃபர்தர் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது அதை விட சின்னதாக இருக்கும். கரெக்டாக? அதில் வந்து இன்னொரு பார்ட்டிகல், இது இல்லை சார் அப்போ நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம்னா ஸ்மால் தானே, இது ஒரு கான்செப்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து ரொம்ப சின்னது, அந்த அணுவை விட சின்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டையர் மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் இட்ஸ் சென்டர். மாஸ்னால் எடை. ஸோ மொத்த அந்த நிறை இருக்குது இல்லையா, நிறை அல்லது எடைன்னு எடுத்துக்கலாம். அந்த மொத்த எடை, அந்த அணுவோட மொத்த எடையும் வந்து அதோட மையப்பகுதியில் தான் புதிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு அணுன்னு இருக்குது, அதுக்கு மொத்த எடையை கொடுக்கக்கூடியது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதோட நியூக்ளியஸ் தான். அதோட நியூக்ளியஸ் தான் மொத்த எடை. இது எப்படின்னா, ஒரு அரிசி மூடை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு அரிசி மூடை வந்து ஒரு 25 கிலோ இருக்குது. அரிசி மூடைங்கிறதுல ரெண்டே தான் இருக்கும். ஒன்று அந்த வெளியே உள்ள சாக்கு இருக்கும், உள்ளே உள்ள அரிசிலாம் இருக்கும். ஸோ இந்த 25 கிலோ அரிசி மூடையில் எது அதிக வெயிட்டாக இருக்கும், அந்த உள்ளே உள்ள அரிசி தான் வெயிட் அதிகம் இல்லையா, அந்த வெளியே உள்ள சாக்குக்கு வெயிட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அது. அந்த மாதிரி வந்து நியூக்ளியஸுக்கு தான் ஒரு ஆட்டமுக்கு உள்ள மொத்த அந்த ஆட்டமுக்குரிய வெயிட்டு வந்து ஒரு மேஜர் பார்ட், பெரும் பகுதி வந்து எதுக்கு இருக்குன்னா அதோட அணுக்கருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு ரூதர்ஃபோர்டு. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கும், பட் ஏதாவது அதை அப்ளை பண்ணுற மாதிரி நமக்கு ப்ராப்ளம் முறையில் தான் தெரியும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கான்செப்ட்லேயே நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து எனக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க. தேர் இஸ் large empty space around the nucleus. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு, அந்த ஆட்டம்குள் நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. ஆக்சுவலாக வெற்றிடம் கிடையாது, ஒரு காலி இடம் இருக்குது. ஒரு காலி ஸ்பேஸ் வந்து பெரிய ஒரு காலி, அதான் எம்டி ஸ்பேஸ். வெற்றிடம்ங்கிறது வேக்யூம் அப்படி கிடையாது, ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த எம்டி ஸ்பேஸ் இன் சர்க்குலர் பாத்.
எலக்ட்ரான்ஸுங்கிறது நம்ம ப்ரோட்டான்ஸுங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸுங்கிற நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான்ஸுங்கிறது வந்து இந்த எம்டி ஸ்பேஸ், நியூக்ளியஸை சுற்றி எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்குதுன்னு இவர் சொல்கிறார் இல்லையா, அந்த எம்டி ஸ்பேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, சர்க்குலர் பாத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சர்க்குலர் பாத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சரு. அவர் சொல்கிற கான்செப்ட் படி நமக்கு வந்து இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து என்னது நியூக்ளியஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு பெருசாக கொடுத்துருக்காங்க, லைட்டாக கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இல்லையா, பிக்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூக்ளியஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால, மாஸ் பெருசுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போர்ஷனை எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எம்டி ஸ்பேஸ், இதெல்லாம் என்ன ஸ்பேஸு, எம்டி ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். நியூக்ளியஸுங்கிறது ஒரு பார்ட்டிக்கலு, இது வந்து எலக்ட்ரான்ஸ், இது வந்து எப்படி இருக்குது எலக்ட்ரான்ஸ். இந்த நியூக்ளியஸை கம்பேர் பண்ணல எலக்ட்ரான்ஸ் சின்னதாக இருக்கா, ஸோ அதனால தான் பிக்சரில் வந்து அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, இந்த எம்டி ஸ்பேஸ், நியூக்ளியஸை சுற்றி எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை தான் அவர் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காரு. தேர் இஸ் அ லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸை சுற்றி எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு, நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் அபவுட் 10 to the power of -15 மீட்டர் இன் சைஸ். ஒரு நியூக்ளியஸோட சைஸ் வந்து 10 to the power of -15 அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த சைஸ் 10 to the power -15 என்ன அர்த்தம்னா 1 divided by 10 to the 10 வந்து நீங்கள் 15 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக 10 to the power 15 இருந்தால் என்ன அர்த்தம், 10 into 10 into 10 சொல்லி 15 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். அதாவது 10 பக்கத்தில் 15 zeros போடணும். அதுதான் 10 to the power of -15ங்கிறது. 10 to the power of -15ங்கிறது 1 divided by 10 power 15. ஸோ 1 divided by 10 into 10 into 10 into 10 சொல்லி நீங்கள் வந்து ஒரு 15 தடவை எழுதுனீங்கன்னா அதுதான் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் ஆக்சுவலாக ஆட்டம்ங்கிறது ரொம்ப சின்னது. அப்போ அதுக்குள்ளே உள்ள ஒரு பொருள் நியூக்ளியஸ்னால் அதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இவர் என்ன இந்த பாயிண்டில் சொல்ல வராங்கன்னா, this means that it is about 10 to the power of -5 of the size of the whole atoms. Good comparison of nucleus to atom is like P in the middle of a race track. Middle of a race track. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குது, ஒரு நம்ம ரன்னிங் ஒரு ரேஸ் ட்ராக்குங்கிறது வந்து ஒரு பைக் ஆர் கார் ரேஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார் ரேஸ் ட்ராக் வந்து நம்ம பார்க்குறது வந்து நம்மளோட வியூவில் எப்படி தெரியும்னா, அந்த கார் ஆர் பைக்கு போகிற அந்த லேன் மட்டும்தான், அந்த ரோடு மட்டும்தான் ஜென்ரலாக காமிப்பாங்க இல்லையா, பைக்கு ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. இது ஒரு ஹை வியூவில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் சில டைம் அந்த வியூவில் காமிப்பாங்க. அந்த ரேஸ் ட்ராக்குங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்கும். கரெக்டாக அந்த என்டையர் ரேஸ் ட்ராக்கை வந்து சுற்றி வருவாங்க. அந்த ரேஸ் ட்ராக்குங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு நடுவில் போய் ஒரு சின்ன சுண்டலை வச்சா எப்படி இருக்கும், அந்த சுண்டலுக்கும் அந்த ரேஸ் ட்ராக்கையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். சுண்டல்ங்கிறது இத்தினூண்டா நம்ம விரலில் வச்சிடலாம். ரேஸ் ட்ராக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் டயாமீட்டரில் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய அந்த ரேஸ் ட்ராக்கு, அவ்வளோ பெரிய ரேஸ் ட்ராக்கு நடுவில் சுண்டலை வச்சா எப்படி இருக்குமோ அந்த அனாலஜி தான் இங்கே சொல்கிறாங்க. எப்படின்னா, ஆட்டம்ங்கிறது அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா நியூக்ளியஸுங்கிறது அவ்வளோ சின்னதாக இருக்கும். நியூக்ளியஸுங்கிறது அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த என்டையர் மாஸ்க்கு வந்து அந்த நியூக்ளியஸ் தான் ஒரு பெரிய காரணம். என்டையர் மாஸ்க்கு வந்து அந்த நியூக்ளியஸ் தான் பெரிய காரணம். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சின்ன ஒரு சுண்டலை வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து அந்த ரேஸ் ட்ராக் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ரேஸ் ட்ராக் ஃபுல்லாத்துலேயும் சுற்றி விட்டால் எப்படி இருக்கும், ரேண்டமாக சர்க்குலர் பாத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரேண்டமாக சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு நம்ம பார்க்கலாம். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஜான் டால்டன் சொன்னபடி ஆட்டமை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. ஆனால் ரூதர்ஃபோர்டு வந்து அது என்ன ஃபர்தராக டிவைட் பண்ணலாம். அதுபோக அதில் சார்ஜும் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து புரோட்டான், நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளை பற்றி சொல்கிறாரு. பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வந்து மொத்தமாக மையத்தில் பொதிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சென்டர் ஆஃப் த ஆட்டமில் கான்சென்ட்ரேட்டாகி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சென்டர் ஆஃப் தி ஆட்டமுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நியூக்ளியஸை பற்றி பேசுகிறாரு. நியூக்ளியஸுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன சைஸுப்பா. நியூக்ளியஸுங்கிறது ரொம்ப சின்ன சைஸு, ஆனால் அதுக்கு மாஸ் வந்து ரொம்ப அதிகம். மொத்த ஆட்டத்தோட வெயிட் வந்து அந்த நியூக்ளியஸு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொடுக்குது.
மொத்த வெயிட் ஆட்டம்குரிய மொத்த வெயிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 90% வெயிட் வந்து யார் கொடுக்குறான்னா நியூக்ளியஸ் தான் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது நியூக்ளியஸை சுற்றி பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்குது, பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸில் எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. எம்டி ஸ்பேஸில் வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குல்ல, எக்லிப்ஸாக இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகிற இந்த ஆர்பிட் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ஷேப்பு நான் இப்போ ஹைலைட் பண்ணி காட்டுறேன் இல்லையா, இந்த ஸ்கொயர் ஷேப்பு தான் ஒரு என்டையர் ரேஸ் ட்ராக் மாதிரி, நடுவில் வந்து ஒரு சுண்டல் தான் இந்த நியூக்ளியஸ். இதில் வந்து ப்ரோட்டான்ஸ் இருக்கும். இந்த ரேஸ் ட்ராக்கை சுற்றியே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ரேஸ் ட்ராக்கை சுற்றியே வந்து எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அவங்க சொன்ன இந்த அனாலஜி படி இந்த பிக்சரை வந்து இன்னும் நம்ம பெருசாக போடணும். இந்த நியூக்ளியஸோட சைஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஆர்பிட் இருக்குதுல்ல, இந்த எக்லிப்ஸ் ஆர்பிட், அது இந்த ஸ்க்ரீன் அளவுக்கு போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஆட்டமில். இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டோட ஃபைண்டிங் வந்து இதுதான். ஸோ ரூதர்ஃபோர்டோட ஃபைண்டிங்கில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. நடுவில் உள்ள ப்ரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சொல்கிறாரு. இந்த நடுவில் உள்ள ப்ரோட்டான் வந்து எதில் இருக்கும், நியூக்ளியஸில் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த நடுவில் உள்ள ப்ரோட்டானை சுற்றியே எலக்ட்ரான், நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்கு என்ன தெரியும்னா, லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் ஈச் அதர். opposite charges will attract each other. Like charge will repel each other. Opposite charges will attract each other. ஸோ நெகட்டிவும் பாசிட்டிவும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு காந்தம் இருக்குன்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே சென்டரை நோக்கி போய் அந்த நியூக்ளியஸோட கொலைட் ஆயிரும், நியூக்ளியஸோட மோதிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், ஆட்டம் வில் கொலாப்ஸ். ஆட்டம்ங்கிறது என்ன ஆகும், அணுங்கிறது சிதைஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ பாசிட்டிவான இருக்க அந்த நியூக்ளியஸை நோக்கி எலக்ட்ரானை போய் மோதி ஒரு 5 எலக்ட்ரான் இருக்குது சுற்றிக்கிட்டு இருக்குன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த 5 எலக்ட்ரானும் நியூக்ளியஸில் மோதி அந்த டோட்டல் ஆட்டமே கொலாப்ஸ் ஆகிரும். டோட்டல் ஆட்டமே கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது எந்த எலமெண்ட்டில் இருக்கும், நம்ம தங்கத்தில் இருக்குன்னா அந்த தங்கம் கொலாப்ஸ் ஆகிரும். ஒரு லெட்டில் இருக்குது, இல்லை ஒரு காப்பரில் இருக்குது அப்படின்னா அந்த காப்பர் எந்த எலமெண்ட்டில் இருக்கோ அந்த எலமெண்ட்டும் வில் அல்டிமேட்லி பி கொலாப்ஸ்டு. பட் அப்படி நடக்கிறது கிடையாது. எல்லாமே ஸ்டேபிளாக தான் இருக்குது. வேர்ல்டு வந்து என்டையர் வேர்ல்டு ஸ்டேபிளாக தான் இருக்கு இல்லையா. இது வந்து ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவுட்கம் இல்லை. அவரால் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ இது ஒரு லிமிட்டேஷன்ஸ். அடுத்தது இந்த செகண்ட் வந்து இது ஆக்சுவலாக லிமிட்டேஷன் கிடையாது. பட் ஸ்டில் இது வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் இல்லவே இல்லை. பட் இது ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. நியூட்ரான்ஸ் ஆர் நாட் எட் டிஸ்கவர்ட். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருக்காரு. பட் நியூட்ரான்ஸை பற்றி அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இது அவரோட லிமிட்டேஷன்னு சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் இன்னும் அதை பற்றி கண்டுபிடிக்கவே இல்லை. பட் இட் இஸ் ஸ்டில் தேர். ஸோ இட் இஸ் ஸ்டில் தேர். லேட்டர் ஜேம்ஸ் சாட்விக் discovers existence of another particles in nucleus. They are neutral charged. Their mass is almost same as that of proton. They are termed as நியூட்ரான்ஸ். அதாவது இதோட முடிஞ்சிருச்சு ரூதர்ஃபோர்டோட இது வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டு. ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நியூட்ரான்ஸ் இல்லை. அப்புறம் அந்த காலத்தில் ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நியூக்ளியஸில் புரோட்டான் போக இன்னொரு பார்ட்டிகளும் இருக்குது, புரோட்டான் தவிர இன்னொரு பார்ட்டிகளும் இருக்குது. அதுக்கு வந்து நியூட்ரல் சார்ஜ், அதுக்கு வந்து சார்ஜ்னு எதுவுமே கிடையாது, அதுக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. மூணாவது விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த மாஸ், அந்த நியூட்ரானோட மாஸ் வந்து புரோட்டானோட மாஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நமக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஆட்டமில் வந்து சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜில் தான் ஏன் அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால் புரோட்டான் இருக்கும். அந்த சென்டர் பார்ட்டுக்கு பேர் நியூக்ளியஸு. இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நியூக்ளியஸே இந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கிறது சேர்ந்த அந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் ஆட்டமு. நியூக்ளியஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி. எவ்வளோ சின்ன பகுதினா, இந்த ஆட்டமை வந்து நம்ம ஒரு ரேஸ் ட்ராக் அளவுக்கு பெருசு பண்ணோம்னா அந்த ரேஸ் ட்ராக்கு நடுவில் ஒரு சின்ன சுண்டலை வச்சா எப்படி இருக்குமா, அதுதான் நியூக்ளியஸ். ஸோ ஏன் அந்த அவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னா, அவ்வளோ பெரிய இடம் வந்து எம்டியாக இருக்குது, ஜஸ்ட்டு எம்டியாக இருக்குது. அதில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் எலக்ட்ரான் வந்து
சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குது. அந்த ஆட்டமோட என்டையர் டயாமீட்டரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நியூக்ளியஸோட டயாமீட்டர் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஜேம்ஸ் சாட்விக்ங்கிறவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த நியூக்ளியஸில் புரோட்டான் போக இன்னொரு டைப் ஆஃப் ஒரு துகளும் இருக்குது. அந்த துகளுக்கு வந்து சார்ஜுங்கிறது எதுவுமே கிடையாது, நியூட்ரல் சார்ஜு. அதோட எடை வந்து ஆல்மோஸ்ட் சேம். ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, நியூக்ளியஸ் தான் அந்த ஆட்டமுக்கு வெயிட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நியூக்ளியஸில் என்ன இருக்குதுன்னு தெரியும், புரோட்டான் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ஆட்டமுக்கு வெயிட் கொடுக்குறது புரோட்டான் தான் அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் சாட்விக் வந்து அந்த நியூக்ளியஸில் நியூட்ரானும் இருக்குது, அந்த நியூட்ரானோட வெயிட்டும் புரோட்டானோட வெயிட்டும் ஆல்மோஸ்ட் சேமு அப்படின்னு சொல்கிறாரு. எலக்ட்ரானுக்கு வந்து வெயிட் ரொம்ப கம்மி, அதாவது புரோட்டானையும் நியூட்ரானையும் கம்பேர் பண்ணல ரொம்ப ரொம்ப கம்மி. புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் வெயிட் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஆட்டமோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் படி வித் திஸ் லிமிட்டேஷன், ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது தவிர நமக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது வந்து ஜான் டால்டன் எக்ஸ்பெரிமெண்ட் போன வீடியோவில் பார்த்தது. இந்த வீடியோவில் வந்து ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.